எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ். எங்களுடைய மாடு பார்த்தீங்கன்னா, கண்ணு போட்டிருக்கு. என்ன கன்னுக்குட்டி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு தான் பொறந்திருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, சிவிம்பால் கறந்து குடுத்தாங்க. அத தான் காச போறோம். இந்த பால ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா, டஸ்ட்டு இல்ல வைக்கோல் அது மாரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடும்பு பால் பார்த்தீங்கன்னா, எனக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும். ஆனா, ஹஸ்பண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்ட் வேலை விஷயமா வெளிய போயிருக்காங்க. வர 2 டேஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா, அப்படியே போட்டா கொஞ்சம் கரைய லேட் ஆகும்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன். ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா, 2 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சுட்டேன். இந்த பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நானும் இட்லி பாத்திரத்திலேயே தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டேன். திக்னஸ் எல்லாம் போதுமான்னு பார்த்துட்டு இட்லி பாத்திரத்தில இத வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த பால் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தான் இது மாதிரி கேக் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணியா ஆயிடும். செகண்ட் டே எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திரி திரியா கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, கடும்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஒரு நைஃப் எடுத்து ஃபுல்லா உள்ள விட்டு பார்த்தேன். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல. அத எடுத்து ஒரு 10 நிமிஷம் போல ஆற விட்டுட்டு, அதுக்கப்புறமா கட் பண்ணி பூஜை ரூம்ல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்களும் பீஸ் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற எத்தன பேருக்கு கடும்பு பால் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.